பணித்துளிகள் மார்ச் 10, 2026 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு, நீ விரும்புகிறதை கேள். தியான வசனம் 1 ராஜாக்கள் 3:5. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். நம்முடைய விருப்பங்களை நமக்குள்ளே அடக்கி வைத்து கொண்டிருக்காம அதை ஜபத்தினாலும் சோத்திரத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. ஒரு நாள் கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். இன்றைக்கும் நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அன்போடு அரவணைத்து, என் மகனே மகளே, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் கேட்போமாக. அது தேவனுடைய சித்தத்துக்கு இணங்க கேட்போமாக. அவரே நம்முடைய மன விருப்பங்களை நமக்கு அருள செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று. சங்கீதம் 37:4 இதை வாசிக்கலாம். இளமையில இஸ்ரவேல் ஜனத்துக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சாலமோன் கர்த்தரிடத்தில் தன் விருப்பத்தை தெரிவித்தார். அவருடைய விருப்பமெல்லாம் தேவ ஜனத்தை நியாயம் விசாரிக்கும்படியாக ஞானமுள்ள இருதயம் தனக்கு வேண்டும் என்பதாகவே இருந்தது. ஆகையால உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்திரலும். ஏராளமாயிருக்கிற இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். இது அவருடைய ஜெபம். 1 ராஜாக்கள் 3:9 பார்க்கலாம். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல், நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்கு ஆகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார் என்று 2 நாளாகமம் 1 வசனங்கள் 11-12 நாம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 20:20 யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் என்னது என்று சொல்லும், அதன்படி உமக்கு செய்வேன் என்றார். ஒரு நண்பன் இன்னொரு நண்பனிடம், உனக்கு என்ன வேணும் நான் செய்யறேன்னு சொல்வது போல தேவனிடத்திலையும் நாம் மனதை திறந்து ஒரு நண்பனிடத்தில் பேசுவது போல, ஆண்டவரே எனக்கு நீர் இதை தாரும் என்று கேட்போமாக. ஆம், நம் அருமை ஆண்டவர் நாம் நினைத்ததற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிக அதிகமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நாம் கேட்கிறவற்றையும் நமக்கு தருவார். நாம் கேட்காத மேன்மைகளையும் தருவார். அவரை போல காருண்யமும் தயவும் மிக்கவர் வேறு ஒருவரும் இல்லை. ஆகவே அவருடைய காருண்யங்களை நம்பி கிருபாசன தண்டையிலே நெருங்குவோம், கிட்டி சேருவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.